ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ப்ளேமியோட எபிசோட் 5 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கங்ஜேவன் என்ன பண்ணிகிட்ருப்பான்னா வந்து அவங்க எழுதி கொடுத்துருந்த ஸ்கிரிப்டை வந்து சொல்லி பார்த்துட்ருப்பான். நம்ம கங்ஜேவன் சொல்ல சொல்ல வந்து நம்ம ஜங்கீகன் வந்து இது சரியாக இல்லை, திருப்பி சொல்லுன்னு சொல்லிட்டுருப்பான். அதே மாதிரி நம்ம கங்ஜேவனும் திருப்பி சொல்லுவான். திருப்பியும் வந்து நம்ம ஜங்கீகன் என்ன சொல்லுவான்னா, நீ ஒழுங்காக சொல்லலை, திருப்பி சொல்லுன்னு தான் சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் ஜங்கீகன் இந்த தடவை வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த இதில் வந்து லூக்கா வந்து எமோஷன்ஸை வந்து அதிகமாக காமிக்கணும், ஆனால் நீ வந்து படிக்கிறதுல வந்து அப்படி இல்லை, அதனால் நீ திருப்பி ஒழுங்காக பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீகன் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே கங்ஜேவனோட கோ ஆக்டர் இருப்பான்ல, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் வேணால் தனியாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவர்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம கங்ஜேவனும் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவன் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கீகன்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு ஜங்கீகனும் என்ன பண்ணுறான்னா, ஓகே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். அப்படி இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஜங்கீகனோட மேனேஜர் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறான். அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா வந்து அவனுக்கு பசிக்குதான், அதனால் வந்து மீட் செஞ்சு கொடுங்க, அதுதான் வந்து அவனோட பிரச்சனையாக இருக்கான். எல்லோரும் அதை வந்து பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடா இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டுருக்கேன்னா, சரி அதுக்கப்புறமேட்டுக்கு யாராவது இந்த மீட்டை திருப்பி போடுங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்கீகனோட மேனேஜர் சொல்கிறாங்க. அப்படியே வந்து சரி இவன் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். நம்ம எல்லாருக்குமே பசிக்குது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தான் வந்து கங்ஜேவன் தான் வந்து அந்த மீட்டை திருப்பி போடுறான். அதுக்கு ஜங்கீகன் வந்து உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது நம்ம கங்ஜேவன் என்ன சொல்லுவான்னா வந்து நான் நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன், அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவனும் வந்து அந்த மீட்டை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ஜங்கீகனோட மேனேஜர் வந்து நான் எவ்வளோ திறமையான ஆளை வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீகன்ட்ட வந்து கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் இவங்களும் குடிக்க ஆரம்பிப்பாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து யூடேஷாக் வந்து அந்த இடத்துக்கு வருவான். யாருன்னா வந்து நம்ம ஜங்கீகனோட ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் அவனோட லாயரு. அவன் வந்து டேரெக்டாக வருவான். என்னையும் சேர்த்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பான். உடனே வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து குடிக்கிறதுக்காக உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவன் என்ன சொல்லுவான்னா, ஜங்கீகன்ட்ட வந்து குடிக்காத, நீ குடிச்சேன்னா வந்து ஓவராக பண்ணிகிட்ருப்ப, அதனால் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கு வந்து யூடேஷாக் என்ன பண்ணான்னா, சரி அவனுக்கு பதிலாக நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குவான். அதுக்கு வந்து நம்ம கங்ஜேவன் வந்து நீ குடிக்கலாம் வேண்டாம், இங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்கீகனும் என்ன பண்ணுவான்னா வந்து 2 பேரும் சண்டை போடாதீங்க, கையை எடுங்க, நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் எடுத்து அவனே குடிச்சிக்குவான். அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவனோட கோ ஆக்டரும் அதுக்கப்புறம் நம்ம ஜங்கீகனோட மேனேஜரும் இவனுங்க 2 பேரும் என்னடா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து நீ வாயை மூடிட்டு அங்கே ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்கீகனும் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஷாட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சேர்ந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து நம்ம யூடேஷாக் என்ன பண்ணுறான்னா, கங்ஜேவனை வந்து மறைச்சு பார்த்துட்டே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கான். அதே மாதிரி தான் வந்து நம்ம கங்ஜேவனும் வந்து யூடேஷாக்கை வந்து மறைச்சு பார்த்துட்டே குடிக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு கங்ஜேவன் வந்து உங்களுக்கு நானே வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி தரேன்னு சொல்லிட்டு அவனோட கிளாஸ்க்கு வந்து இவனே ஊற்றி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது நம்ம யூடேஷாக் வந்து ஃபோன் வந்துருச்சு. எனக்கு வந்து வேலை இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன், உன்னை வந்து இன்றைக்கி என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீகன்ட்ட சொல்லிட்டு யூடேஷாக் வந்து கிளம்புறான். உடனே இவங்க எல்லாருமே வந்து பாய் பாய் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவனோட கோ ஆக்டர் என்ன பண்ணுறான்னா வந்து டாக்ஸின்னு கத்திட்டு அந்த டாக்ஸி பின்னாடியே ஓடிட்டுருக்கான். அதை வந்து நம்ம ஜங்கீகனோட மேனேஜர் பார்த்துட்டு நான் அவனை போய் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் 2 பேரும் சேஃபாக போங்கன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் வந்து நம்ம கங்ஜேவன் வந்து செம்மையாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சிட்டு அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். அவன் உட்காந்ததுனால நம்ம ஜங்கீகனும் உட்காந்துட்டான். நம்ம கங்ஜேவன் என்ன சொல்கிறான்னா வந்து நான் உனக்காக தான் குடித்தேன், எனக்கு வந்து யூடேஷாக்கை பார்த்தாலே வந்து பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் சொல்லிட்டு நீ வந்து என்னை வந்து வெறுத்துறாத, என்னை வந்து தள்ளி விடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் என்ன பண்ணுறான்னா ஜங்கீகனை வந்து ஷர்ட்டை பிடிச்சி வந்து கத்திகிட்ருக்கான். அதுக்கு ஜங்கீகனும் வந்து சரி இவனை வீட்டிலையாவது ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஆனால் டாக்ஸி வந்து அந்த டைமில் அவைலபிள் இல்லை. அதனால் இவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவான். கங்ஜேவன் என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட நம்ம ஜங்கீகன் வீட்டில் தான் வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கிறான். எந்திரிச்சு அப்புறம் சுற்றி பார்க்குறான். பார்த்தா வந்து இது யாரோட வீடுனே தெரியல. அதனால் வந்து திருப்பி வந்து படுக்க ஆரம்பிச்சிடலாம். சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கா யாரோட வீடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ தான் வந்து நம்ம ஜங்கீகன் வந்து அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே வந்து நம்ம கங்ஜேவன் வந்து எழுப்புறதுக்காக வந்து ரொம்ப கிட்ட வந்து போயிடுறான். கிட்ட போயிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம கங்ஜேவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜங்கீகனோட ஃபேஸை வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்ததுனால வந்து குட் மார்னிங்னு சொல்லிடுறான். உடனே வந்து
நம்ம ஜங்கீகனும் வந்து எந்திரிச்சு வா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதுக்கப்புறம் வந்து கங்ஜேவனும் என்ன பண்ணுறான்னா, அவன் சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு, நீ எப்படி இப்படி சமைச்ச எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். இங்கே ஜங்கீகனும் வந்து அவன் சாப்பிட்றத வந்து ரசிச்சிட்ருப்பான். அப்போ வந்து நம்ம ஜங்கீகன் என்ன சொல்லுவான்னா, உன்னோட ஃபோன் வந்து நேற்று நைட்டு வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே கங்ஜேவன் வந்து ஷாக்கில் என்னது என் ஃபோன் உடஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜங்கீகன் வந்து என்ன கேட்குறான்னா, அப்போ நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன்கிட்ட கேட்குறான். கங்ஜேவனும் வந்து எனக்கு தெரில, இப்போ டைம் என்னன்னு கேட்டோடனே 10:15 ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து அவன் நிறைய பார்ட் டைம் ஜாப் அட்டன் பண்ணுறான்ல, அதனால வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம கங்ஜேவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஃபோனை விடு, நீ வந்து என்னை ட்ராப் பண்ண ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீகன்கிட்ட கேட்குறான். உடனே ஜங்கீகனும் அந்த பிளேஸ்க்கு ட்ராப் பண்ணுறான். கங்ஜேவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து டக்குன்னு மன்னிப்பு கேட்டுடுறான். நான் வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நீங்களும் கொடுத்தீங்க, நான் வந்து இன்றைக்கி ஒர்க்குக்கு லேட்டாக வந்துட்டேன், அதனால் வந்து இந்த வேலையை நானே முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கங்ஜேவன் என்ன கேட்பான்னா, இந்த வேலையை செய்கிறதுக்கு இன்னொருத்தவனையும் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணீங்கல்ல, அவன் எங்கன்னு கேட்டப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீ வரலன்னு சொன்னதுனால நான் அவனை போக சொல்லிட்டேன், அதனால் நீ மட்டும்தான் இருக்க, நீ தான் இதை எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து நம்ம கங்ஜேவனுக்கு நான் மட்டும் எப்படி இந்த வேலையை ஃபுல்லாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜேவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜங்கீகன் மட்டும் இருந்ததுனால நம்ம ஜங்கீகன்ட்டே வந்து ஹெல்ப் கேட்குறான். உடனே வந்து ஜங்கீகன் வந்து நான் எதுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். உடனே கங்ஜேவன் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவான்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே நம்ம ஜங்கீகனும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரான். போட்டு வந்தோடனே நம்ம கங்ஜேவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு சூட் ஆகுது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஜங்கீகன் வந்து நான் எதுக்கு உனக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து கங்ஜேவன் என்ன சொல்கிறான்னா, நீ தானே என்னோடய ஃபோனை உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஜங்கீகன் வந்து அதுக்கு பதிலாக தானே நான் வந்து உன்னை தெருவிலே விடாமல் நான் என்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்போ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து நம்ம ஜங்கீகன்ட்ட கொடுத்துட்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்க ஷால்ஸுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜங்கீகனுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதனால் கங்ஜேவன் தான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கான் இப்படி தான் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜங்கீகனும் வந்து அந்த ஷால்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்கான். பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கீகன் என்ன பண்ணிடுவான்னா, தெரியாமல் அந்த பெயிண்ட்டை வந்து கங்ஜேவன் மேலே போட்டுருவான். அதனால் கங்ஜேவனும் என்ன பண்ணுவான்னா, பெயிண்ட்டை திருப்பி வந்து ஜங்கீகன் மேலே தடவி விட்டுருவான். இதே மாதிரி வந்து இவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வேலை பார்க்காம. அங்கே யாருமே இல்லாததுனால இவங்க வந்து செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே விளையாடிக்கிட்டே வந்து அவங்களோட வேலையும் முடிச்சிட்டானுங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கங்ஜேவன் வந்து நம்ம ஜங்கீகன் கூட பெயிண்ட் அடிக்க வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து செவுரில் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம கங்ஜேவனால் ரெசிஸ்ட் பண்ண முடியாதனால கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜங்கீகனும் வந்து ஷாக்கில் அப்படியே பார்த்துட்ருக்கான். நம்ம கங்ஜேவன் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ திருப்பி வந்து பிரிய போகிறோமா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு என்னை மன்னிச்சிடு, இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டுருப்பான். நம்ம ஜங்கீகனும் வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டே இருக்கான். எதுக்காக அவன் என்னை விட்டுட்டு போனான், அவன் தானே என்னை தள்ளக்கூடாதுன்னு சொன்னான், அதான் நான் இந்த தடவை தள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீகன் வந்து அப்படியே யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கங்ஜேவனும் வந்து இதனால் நீ திருப்பி என்கிட்ட பேசாமலாம் இருந்துடாத, இது தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவனும் வந்து எவ்வளவோ வந்து நம்ம ஜங்கீகன்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து நம்ம ஜங்கீகன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு வந்து கங்ஜேவன் வந்து அவன் என்ன சொல்கிறானே வந்து சுத்தமாக புரிய மாட்டேங்குது நம்ம கங்ஜேவனுக்கு. அவனுக்கு வந்து நம்பவும் முடியல, அதனால் யோசிச்சுட்டே இருக்கான், அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜங்கீகனும் வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறான்னா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஏன்னா வந்து நம்ம கங்ஜேவனுக்கு வந்து எதுவுமே புரியாததுனால அப்படியே கிளம்பிடுறான். அவன் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஜங்கீகன் வந்து அங்கேருந்து யோசித்து பார்க்குறான். அவன் தானே வந்து என்னை வெறுக்காத, என்னை புஷ் பண்ணாதன்னு சொன்னான், அதனால தான் வந்து நான் இந்த தடவை புஷ் பண்ணல அவன் கிஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீகன் வந்து அவனுக்குள்ளேயே வந்து அங்கே உளறிட்டுருக்கான். உளறிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு வேளை அவனுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கான். அப்படி சிரிச்சுட்டு இவனே வந்து இவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம கங்ஜேவனும் வந்து அந்த இடத்துக்கு வரான். இடத்துக்கு வரும்போது நம்ம ஜங்கீகனும் வந்து அவன் வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வருவான்னு சொல்லிட்டு அந்த அவளோடையே வந்து நம்ம ஜங்கீகன் வந்து கீழே கங்ஜேவனை வந்து பார்க்க போவான். உடனே கங்ஜேவன் என்ன சொல்லுவான்னா வந்து நேற்று நைட்டு நடந்தது இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து சொல்லுவான். இதை கேட்டவுடனே வந்து நம்ம ஜங்கீகனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஜங்கீகன் வந்து அவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு தான் போனான், ஆனால் அவன் அப்படி சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் மூமெண்ட்டை வந்து திருப்பி லாஸ்ட்டில் போட்டு காமிக்கிறாங்க. இவன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம கங்ஜேவன் வந்து அவனோட பிளேஸ்க்கு போய் நல்லா யோசித்து பார்ப்பான். நம்ம ஜங்கீகன் அப்படி என்ன தான் சொன்னான், எனக்கு பிடிச்சிருக்குன்னா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லாமல் அப்படி சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே வந்து உளறிக்கிட்டு நம்ம ஜங்கீகன் என்ன சொல்கிறான்றதையும் வந்து புரியாமல் வந்து அவன் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கான். அதனால தான் வந்து அவன் அடுத்த நாள் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம
ஜங்கி ஹன் கிட்ட வந்து நேற்று நைட்டு நடந்தது இன்றைக்கி நடந்ததே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா வந்து நம்ம கங்ஜேவனை பொறுத்தவரை கிஸ் பண்ணால் வந்து அவன் வந்து அவாய்ட் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பான். இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.